வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு அருமையான மாம்பழ பணியார ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேங்க. ரொம்பவே அருமையாக வந்ததுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ரொம்ப அருமையாக நல்லா வந்தது. நம்ம வீட்டு மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். தோசை இட்லி மாவு நான் ஏற்கனவே ரெசிபி காமிச்சிருக்கேன். அந்த மாவே தான் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து மாம்பழ விழுது நான் இதில் நான் சேர்க்க போகிறேன். நான் 2 விதமான மாம்பழம் யூஸ் பண்ணேன். அல்ஃபான்சோ மல்லிகா மாம்பழத்தை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தேவைப்படும். இப்போ இந்த மாம்பழ விழுதை வந்து நம்ம வீட்டு மாவுலேயே நான் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த 2 விதமான மாம்பழம் நம்ம சேர்த்தோம்னா அது ஃப்ளேவர் வந்து நல்லா அதிகமாக இருக்குது. ரொம்பவே அருமையான ஒரு டேஸ்ட் வருது. நீங்கள் மாம்பழம் ரொம்ப சப்புன்னு இருந்தாக்கா கொஞ்சம் சுகர் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. அந்த சுகர் கண்டென்ட் நீங்கள் பார்த்து தேவையான அளவு நீங்கள் மாவில் சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மாவில் வந்து கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பனியாரத்தட்டு நல்லா காய வச்சு அதில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து இந்த பனியாரத்தை வந்து நான் நிதானமாக அந்த குழியில் ஊற்றிட்டுருக்கேன். அந்த மாவு வந்து பனியார குழியில் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ வந்து 2 பக்கமும் நல்லா திருப்பி நம்ம இதை ஃப்ரை பண்ணோம். மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அருமையான மாம்பழம் பணியாரம் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு நொடியில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக நம்ம வீட்டில் பணியாரம் பண்ணுவோம். அந்த பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த பணியாரம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரௌனி கேக் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த ப்ரௌனி கேக் எப்படி நல்லா சாஃப்டாக நல்லா ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பணியாரம் கன்சிஸ்டன்சி இல்லை இது. ஏன்னா இதில் வந்து பழம் சேர்த்துருக்க தொட்டு அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக க்ரீமி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும் இந்த பணியாரம். ரொம்பவே அருமையாக நல்லா வந்ததுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ இப்போ 2வது ஈடும் நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக நான் சுட்டு எடுத்தேன். ஸோ வந்து இந்த பணியாரம் ஒரு நொடியில் நம்ம தயார் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனுக்கு நீங்கள் செடியெல்லாம் சேர்த்து பண்ணலாம். முந்திரி பாதாம் எல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம். ரொம்ப நல்லா வரும். ஸோ இப்போ பாருங்கள், அருமையான மாம்பழ பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. நான் இது வந்து சுட சுட நான் பரிமாறியிருக்கேங்க. மாம்பழம் சாரோடவே நான் பரிமாறியிருக்கேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இட்லி தோசை மாவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோவும் கொடுக்குறேன். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.